அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் தீவிர நிலையை எட்டியிருக்கு. அமெரிக்க ராணுவ தளங்கள் இருக்கும் துபாய், சவுதி உள்ளிட்ட 15 நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருது. அதே போல கச்சா எண்ணெய் கொண்டு வரப்படும் கடல் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியையும் ஈரான் மூடி இருக்கு. உலகளவில் வர்த்தகம் செய்யப்படும் கச்சா எண்ணெயில் 20% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாதான் வர்த்தகம் செய்யப்படுது. அதுவே மூடப்பட்டதால இப்பவே பல நாடுகள்ல பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துட்டு வருது. இந்தியாவும் இந்த வழித்தடத்துல தான் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுனால இந்தியாவிலும் பெட்ரோல் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஹார்முஸ் ஜலசந்தி வழியா பயணப்பட்ட சரக்கு கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தி ஈரான் எச்சரிச்சு இருந்தது. இப்படியான சூழல்ல ஈரான் கிட்ட இருக்கிற இன்னொரு கடல் ஆயுதத்தை பார்த்து அமெரிக்காவே அஞ்சு நடுங்குது. நாவல் மைன்ஸ் சொல்லப்படுற கடல் கன்னி வெடிகள் ஈரான் கிட்ட இருக்கு. நீரில் மிதப்பது, நீரில் மூழ்கி இருப்பதுன்னு பல வெரைட்டிகள்ல 6000 கன்னி வெடிகள் வைத்திருக்கிறதா அமெரிக்கா சொல்லுது. ஈரானுடைய கடல் கன்னி வெடிகளில் அடி வாங்கிய அனுபவம் அமெரிக்காவுக்கு உண்டு. 1988 ஈராக் போரின் போது அமெரிக்காவின் USS சாமுவேல் பி ராபர்ட்ஸ் கப்பல் மீது ஈரான் வைத்த கன்னி வெடி மோதி பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு. இதனால் என்ன செய்யறதுனே தெரியாம அமெரிக்கா உட்பட பல வல்லரசு நாடுகள் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.